ஹாய் ஆல், வெல்கம் டு த சேனல் கனவு குடில். ஹாவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். இந்த டே உங்களுக்கு சூப்பரான ஹாப்பியஸ்ட் டேவாக அமையணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கிற ஹோப்போட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். இயற்கையோட அழகே அழகுதாங்க, அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஆட்டமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்தது தாங்க. மரத்தோட கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகி எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், லைட் க்ரீன் கலர், அதுக்கப்புறமா ரெட்டிஷ்ஷு, இந்த மாதிரி மெரூன் கலர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் ட்ரீயை இந்த சீசனில் நம்ம பார்க்க முடியும். அது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆட்டம் வந்து ரியலி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீசன் தான் சொல்லணும். இன்றைக்கி என்னுடைய மண்டே சிம்பிளஸ்ட் மார்னிங் ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. மண்டே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய மீல் பிளான் ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்குவேங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் லேட்டாக தூங்கி எழுந்திருப்போம். ஸோ பேக் டு ரொட்டீன் மண்டே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் லேட் ஆகிடும் நான் எந்திக்கிறதுக்கு. அதனால் மண்டே ரொட்டீனை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிக்குவேன். ஸோ லேட்டாக எழுந்தாலுமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நான் மீல் பிளான் பண்ணுவேன். அண்ட் மாவு வந்து நேற்று ஆட்டி வச்சது நல்லாவே பொங்கி புளிச்சிருச்சு. ஸோ நைட்டு வந்து இட்லி ஊற்றிக்கலாங்கிற பிளானில் இருக்கேன். அண்ட் நேற்று வடைக்கு ஆட்டி வச்ச உளுந்து வந்து நான் இமீடியட்டாக ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த மாவு புளிக்க நான் ஒரு ட்ரிக் இங்கே யூஸ் பண்ணுறேங்க. இந்த ஹோலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்குது. ஸோ ஹீட்டர்லேருந்து வரக்கூடிய சூடான காற்று இருக்கும் இல்லையா, அது மூலமாக இந்த மாவு வந்து நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகிடும். அதனால தான் இந்த ஹோல் மேலே வந்து நான் மாவு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே எனக்கு ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி சிம்பிளான மீல் தான். பொட்டேட்டோ ஃப்ரை, லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா ஒயிட் சுண்டல் வந்து ஸ்நாக்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுதான், லன்ச்சுமே அதுதாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சுண்டல் அதிகமாக வச்சுட்டு ரைஸ் கொஞ்சம், பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆம்லெட் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுப்பேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிக்குவேன். லெமன் வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது காயான லெமன் கிடையாதுங்க, இது நல்லாவே பழுத்த லெமன் தான். இங்கே வந்து இந்த கலரில் தான் கிடைக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம லன்ச்சையும் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் வச்சுருக்கேன் அண்ட் லன்ச்சுக்கு லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. செகண்ட் ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த பியர் கேக் வந்து வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த பியர் கேக் ஸ்நாக்காக கொடுப்பேன். ரொம்ப அதிகமாக கொடுக்குறது கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். பசங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர்னு 2 ஃப்ளேவரில் வரும். நம்மளுக்கு டைமோட வேல்யூவே இந்த மார்னிங் ஸ்கூல் டைமில் தாங்க தெரியும். ஒரு நிமிஷமும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்கும் இல்லையா. அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா பசங்களை கிளப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாக்ஸு, க்ளவுஸு, ஷூஸு, ஜாக்கெட்டு, குல்லா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கூட்டிகிட்டு போகணுங்க. இதுக்கே 10 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடும். பசங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ரொட்டீனில் கண்டினியூ பண்ணலாம். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா மொச்சப்பயிரை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அதில் பாதி பருப்பை பிதுக்கு பருப்பாகவும் மீதி பருப்பை முழுசாகவும் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து நம்மளுக்கு இந்த வீக்கில் எப்போயான தேவைப்படுறப்ப பேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முழு பயிர் பார்த்திங்கன்னா பலாவ், தக்காளி சாதம், இல்லை ஏதாவது வெஜிடபிள் குருமா வைக்கிறோன்னா கூட பட்டாணி நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிதுக்கு பருப்பை நம்ம கூட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா இந்த மொச்சப்பயிரை நம்ம தனியாகவே கூட ஒரு கிரேவியாக வச்சு சப்பாத்தி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரோடைய எதிர்பார்ப்பும் என்ன, வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும்னு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா பொருளுக்குமே அதுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுத்திங்கன்னா அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பேக் டு த பிளேஸ் அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்கும் பழக்கியும் விடணும். அப்படி பண்ணும்போது அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். வேணுங்கிறவங்க அதே இடத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பேக் டு த பிளேஸ் அதே இடத்துல வச்சுட்டாங்கன்னா வீடு ரொம்பவே ஆர்கனைஸ்டாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். இது ப்ராக்டிஸ் மூலமாக வந்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாப்பா அவளோட ஃபிங்கர்ஸை கேமரா முன்னாடி காட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லாவே கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குங்க.
இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டியான எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டின்னர் காம்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை நல்லா ஆயிலில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சஞ்சனா சொல்லுவாங்க இல்லையா, கோகோனட் சட்னி வித்தவுட் கோகோனட்னு. இன்றைக்கி நான் கோகோனட் சட்னி வித்தவுட் கோகோனட் அண்ட் வித்தவுட் பொட்டுக்கடலை செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 2 ஆனியனை வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வடைக்கு, அதாவது உளுந்த வடை செய்ய போகிறேன். அதுக்கு மிளகு அண்ட் சீரகம் இது 2யுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக இருந்தால் பசங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த வேர்க்கடலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ண வேண்டியதான். பேரலலாக பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு தக்காளி சட்னிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 சட்னியும் அரைச்சிட வேண்டியதான். அண்ட் வடை, இட்லி இதுதான் வந்து இன்றைக்கி டின்னர் காம்போ. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த அருமை புரியல. வெளியில் எங்கேனா போயிட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வரையில் 4 இட்லி வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டில் உடம்பு சரியில்லை, எதுவும் குக் பண்ண முடியலன்னா 4 இட்லி வாங்கி சாப்பிட்றலாம். அதே மாதிரி காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்து கூட சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். ஸோ அது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு இதாக இருந்தது. நினச்சப்ப எல்லாம் வடை வீட்டில் செய்யலைன்னா கூட வெளியில் வாங்கி ஒரு 2 வடை, உளுந்த வடை வாங்கி சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. என்ன தான் ஆனாலும் நம்ம தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நாங்கள் இருக்கிற இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் எதுவுமே கிடைக்காது. நார்த் இந்தியன் ஃபுட் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் ரெஸ்டாரண்ட்ஸில் அதுதான் நிலமை. ஸோ சரவண பவன், ஏ டு பி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பர்ட்டிகுலராக வேறு சில இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஃபுட் தான் கிடைக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஃபுட்னால் நம்ம வீட்டில் செஞ்சால் தான் உண்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்லியோடு சேர்த்து வடைங்கிற ஒரு காம்பினேஷன் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான காம்போ தான். ஏன்னா அடிக்கடி நம்மளால் வந்து வீட்டில் வடை செய்ய முடியாது. இட்லியோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ அதுவும் உளுந்த வடை பார்த்திங்கன்னா மாவு வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக வரணும். ப்ளஸ் வடை வந்து கரெக்டாக ஓட்டை போட்டு நம்ம செய்யணும். ஸோ அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது உளுந்த வடை போடுறதெல்லாம். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி நல்லாவே பழகிட்டேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான இன்றைக்கி டின்னர். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வடை, இட்லி ஒரு சூப்பர் காம்பினேஷன். நாங்கள் சாப்பிட்டு இந்த டின்னரை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.